ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இந்த தொழுநோயாளி இறைவனிடம் கேட்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், என்னை குணமாக்கும் என்று கேட்கிறான். அவன் ஒரு பெரிய கேள்வியை இறைவன் முன்பாக வைத்து விட்டான். இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய விருப்பம், மனிதனுடைய குறித்து என்ன நினைக்கிறார், என்ன செய்கிறார், இறைவனுடைய விருப்பம் நாம் எல்லோரும் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். அவருடைய விருப்பம் நாம் கஷ்டத்தின் மத்தியிலே, வியாதி மத்தியிலே வாழ வேண்டும் என்று விருப்பம் இல்லை. ஆனால் சில வேளைகளிலே நாம் துன்பப்படுகிறோம். எவ்வளவுதான் அதற்கு பரிகாரம் பரிசோதனை பண்ணினாலும் அவை தீர்ந்தபாடில்லை. பல காரணங்கள் இருக்கும். நாம் அறியாதவர்களாக இருக்கக்கூடும். அதற்காக தேவனுடைய நாம மகிமைக்காக இருக்கக்கூடும். இல்லது சில காரியங்களை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடும். இங்கே அவ்விதம் கேட்ட பொழுது இறைவன் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார், அவனை தொடுகிறார். யூதர்களை பொறுத்த வரையில் ஒரு மனிதன் அவ்விதமாக ஒரு நோயாளியை, ஒரு தொழுநோயாளியை தொட்டால் அவன் அசுத்தனாக மாறுகிறான். இறைவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் அன்புள்ள தெய்வமாய் கையை நீட்டி சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இம்மட்டுமாய் அநேக ஆண்டுகள் அந்த மனிதன் தொழுநோயோடு இருந்திருக்கக்கூடும். அவனுடைய உடலிலே மற்றவருடைய கை பட்டது இருக்காது, பட்டிருக்க சான்ஸ் கிடையாது. ஆனால் அநேக காலங்களுக்கு பிற்பாடு தெய்வத்தினுடைய கரம், இயேசுடைய கரம் அவனை தொடுகிறது. தொட்ட பொழுது அவனுடைய வியாதி உடனே நீங்குகிறது, உடனே நீங்குகிறது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை படைத்த தெய்வம். அவருடைய விருப்பம் அவன் நன்றாக இருக்கும் வேண்டும் என்பதை இறைவன் சொல்கிறார். யாரிடமும் சொல்லாதே, யாரிடமும் சொல்லாதே. ஒருவேளை அவ்விதமான இமீடியட் கியூரிங் கிடைக்கின்ற பொழுது இக்காலத்திலே அது ஒரு பெரிய போஸ்டர்களாக அநேக இடங்களிலே காட்சியளிக்கக்கூடும். ஆனால் இறைவன் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம், ஒருவேளை அவர் மத்தேயிலே அதற்கு முன்பாக மலைப்பிரசங்கத்தை சொன்னது போல அந்தரங்கத்திலே சில காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி சொன்னாரோ என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த தொழுநோயாளி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், ஆசாரியனிடத்தில் செல், காட்டு, அதற்குரிய பலியை செலுத்து, அவருக்கு தெரியட்டும். அந்த காலத்திலே தொழுநோயாளியுடைய டயக்னஸ், அதை கண்டுபிடிப்பது சுகமாகிவிட்டதா ஆகவில்லையா என்கிற ஒரு காரியம் பிரிஸ்ட் அங்கே போதரிடத்திலே இருந்திருக்கிறது, ஊழியக்காரனிடத்திலே இருந்திருக்கிறது. அதனால் அவர் அவிதமாக சொல்கிறார். அவர் போகிறார். அந்த தொழுநோயாளி அங்கே சென்று அதற்குரிய பலிகளை செலுத்துகிறான். பிற்பாடு அவன் எங்கும் அதனை சொல்லிவிடுகிறான். பல இடங்களில் சொல்கிறான். அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட், அவனுடைய அறைகூவல், அவனுடைய ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது அல்லவா. அவன் மரித்தவனாகத்தான் இம்மட்டுமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் இறைவன் அந்த இடத்திலே அவன் சுகம் கொடுத்தபடியினால் அவனுடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்கள் பார்த்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன்.
பென்ஹர் என்ற ஒரு படத்திலே அந்த பென்ஹருடைய தாய் சகோதரி குஷ்டரோகத்தினால் பிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் குகைகளிலே வாழ்கிறார்கள். அப்பொழுது பென்ஹர், ஜூதா பென்ஹர் என்ன செய்கிறார்? அவற்றை எடுத்துக்கொண்டு இறைவன் சுகம் கொடுப்பார் என்ற ஒரு காரியத்தை கேட்டு அங்கே செல்கிறார். அப்பொழுது இறைவன் இயேசு அப்பொழுது சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். இது வரலாற்றினுடைய பின்னணியான அந்த காரியம். அப்பொழுது அந்த பெண்கர் இயேசுவை பார்க்கிறார். அவர் தொட்டு சுகம் கொடுக்கக்கூடாத நிலையில் அங்கே சிலுவையை சுமந்து செல்கிற காட்சியை பார்க்கிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய தாயையும் சகோதரியை அழைத்து கொண்டு அங்கே போகிறான். ஒரு குகையிலை தங்கியது போலவும் அப்பொழுது இடி மின்னல்கள் தோன்றி அப்பொழுது அவர்களுக்கு மாபெரும் சுகம் பெற்றதாகவும் இது வரலாற்றை சார்ந்த ஒரு ஆர்டிகிள், ஒரு ஹிஸ்டரி. அதனை சார்ந்து ஜூதா பென்ஹர் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், காலத்திலே தொழுநோயாளிகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குகையிலே இருந்திருக்கக்கூடும். அதிலே சுகம் பெற்றால் வர முடியும், இல்லை என்றால் அதிலே வாழ்ந்து அதிலே மறிக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஏற்பட்டுவிடும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தபடியினான் அவன் எங்குமே செல்கிறான், பல இடங்களுக்கும் செல்கிறான், சுவிசேஷத்தை அறிவிறான். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தான், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தான், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தான் என்ற அறிவிப்பை சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து எங்கும் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அவர் நிலைமையாயிற்று. அவர் தனியாக மறைவிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம், இந்த தொழுநோயாளி அங்கே அவிதமாக சொன்னபடியால். இன்னுமாக அதனை சிறிது பார்ப்போம்.